ஊர்ல கேட்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இனி அப்படி இல்ல. தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. குளிக்க வேண்டாம், அந்த தண்ணியில நம்ம யாராவது குளிக்க முடியுமா? இதெல்லாம் கேட்கறவங்கள இங்க வந்து மூச்சு விட சொல்லணும், அந்த தண்ணியில குளிக்க சொல்லணும். அப்பதான் இந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். எல்லா தீர்வையும் நாங்களே சொல்லிட்டோம். அப்புறம் இருக்க ஆட்சியாளர்கள் அவர் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அந்த தீர்வை சொல்லணுமா? சிலரின் தனிப்பட்ட வருமானத்திற்காக இப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்கள் சுகாதார சீர்கேட்டை அனுபவித்து வருகிறார்கள். அந்த சிலரை கண்டறிந்து தண்டனை வழங்க வேண்டும். ஒருவேளை இந்த 10 மாசம் தாங்க உங்களுக்கு டைம். 10 மாசத்துல இங்க இதை செய்யல அப்படின்னா வர 2026ல தளபதியோட ஆட்சியில கோயம்புத்தூர்ல செய்ய முதல் வேலை இந்த குப்பை கிடங்கு அகற்றதான் இருக்கும். தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த மொத்த கூட்டமும் கலெக்டர் ஆபீஸ் நோக்கி பேரணியா போகும், கமிஷனர் ஆபீஸ் நோக்கி பேரணியா போகும், ஆர்ப்பாட்டம் நடக்கும். எங்களை போஸ்ட் ஓட்டக்கூடாதுங்கிறீங்களே, எத்தனை போஸ்ட் பர்மிஷன் வாங்கி இங்க ஓட்டுறாங்க? அவங்கெல்லாம் பர்மிஷன் கேட்க மாட்டீங்க. ஆளுங்கட்சி இருந்தா ஓட்டலாம், நாங்க ஓட்டக்கூடாது. நம்ம வந்து குப்பை வண்டி வந்துச்சு அப்படின்னா குப்பை வண்டி வந்துச்சுன்னு சொல்லாதீங்க, சுத்தம் செய்யற வண்டி வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க, சுத்தம் பண்றவங்க வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா குப்பை போடுறது நம்ம, சுத்தம் பண்றது அவங்க. பேரு நம்ம சுத்தக்காரங்க, அவங்க குப்பைக்காரங்க இல்ல. எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே விக்னேஷ் அவர்கள் தலைமையில் நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், 2026 தமிழகத்தின் முதல்வர் அந்த தளபதியோரை நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களுக்கும் இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை யானை. கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 650 ஏக்கரில் கழிவு பண்ணை உள்ளது. இதில் 150 ஏக்கரில் கழிவு கொட்டப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை செய்யப்படுகிறது. மாநகராட்சியில் சேரும் தினமும் 1250 டன் குப்பைகளும் இங்குதான் கொட்டப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் சுவாச பிரச்சனை, ஈ தொந்தரவு உள்ளிட்ட சுகாதார பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். 2018 தேசிய பசுமை தீர்ப்பாயம் இங்கு குப்பை கொட்டக்கூடாது என்று தீர்ப்பும் வழங்கியுள்ளனர். ஆனால் இதனையும் மீறி இன்று வரை இந்த அரசுகள் இங்கு குப்பைகள் கொட்டிக்கொண்டேதான் வருகிறார்கள். என் பேர் விக்னேஷ். நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன். மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும், நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் அப்படிங்கிறது தான். வெள்ளலூர் பகுதியில் சுமார் 20 ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருந்தோம். ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறதையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் இங்கு தெரிவிச்சிருக்கோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்திராய், நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து, ஒரு நாள் இல்லை ஒரு நாள். வரும் தளபதியின் ஆட்சியில் இங்கிருக்கும் குப்பை கிடங்கை உடனடியாக அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னை வென்று முடிப்பேன் தனி ஒருவன் நினைத்து. இன்னைக்கு வெள்ளலூர் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன காரணம்? இவ்வளோ வருஷமா கிடைக்காத தீர்வுக்காக இன்னைக்கு இங்கே போராட்டம் நடக்குது. என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக இங்கே இருக்க குப்பை கிடங்குனால நிறைய நோய் தொற்றுக்கள் இங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுங்க. அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக நம்ம இந்த கட்சியிலிருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 கட்சி இருக்காங்க, அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால நமக்கு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இளைஞர்களாக சேர்ந்து இது பண்ணுறோம். நம்ம விஜய் நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே வந்திருப்பாங்க கண்டிப்பாக. இதுக்கப்புறம் அந்த தீர்வு கிடைக்காட்டி, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் கிடைக்காட்டியும் அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்குன்னு இதை விட பெருசாக ஏதாச்சும் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ்க்கா. எங்கள் குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்னை அவங்க சொந்த பிள்ளையா நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்னை கூட பிறந்த பொறுப்பா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? செய்யணும் ஃபாதர். எப்படி? நம்ம ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க தெரியும், ஆனால் அதில் பல பேருக்கு ஒழுங்கா பழைக்க தெரியாது. எல்லாரும் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். புதுமையாய் நாம் செய்வோம். வெள்ளலூரின் காட்சிகள் மாறும். நாளை தமிழகத்தில் ஆட்சியும் மாறும். அதற்கு இந்த நிலையில் ஒரு சாட்சியாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விக்னேஷ் அவர்கள் உரையாற்றுவார். எனக்கும் வெயில் தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னை நம்பி இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை வணங்கி என்றும் தளபதியின் நிழலாகவும் தளபதிக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் என் வழிகாட்டி என் ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இங்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளே, கழக ஒன்றிய நிர்வாகிகளே, பகுதி செயலாளர்களே, நகர நிர்வாகிகளே, பேரூர் வார்டு கிளை செயலாளர்களே மற்றும் தளபதிக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து இந்த வெயில் வாடிக்கொண்டிருக்கும் தாய் குலங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தளபதியோட தாரக மந்திரம். அதாவது எல்லா உயிர்க்கும் இந்த உலகம் பொதுவானது. அது மாதிரி தாங்க கோவையும். கோவையில இருக்க எல்லா பகுதியும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. நல்லது கெட்டது வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே. ஆனா இந்த குப்பைன்னு ஒண்ணு வந்துட்டா மட்டும் நம்ம வெள்ளலூருக்கு மட்டும் தாங்க எல்லாரையும் தூக்கிட்டு வராங்க. ஏன்னா வெள்ளலூர்ல கேட்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இனி அப்படி இல்ல. தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. இந்த குப்பை கிடங்க பத்தி நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அதனால சொல்றேன். கிட்டத்தட்ட மக்கள் தொகை கம்மியா இருக்க காலத்துல இங்க குப்பை கிடங்கு வந்து உருவாக்கப்பட்டது. தற்போது சுமார் 650 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 150 ஏக்கர் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் கோவையில மாநகராட்சிக்குள்ள இருக்க வார்டுல 100 வார்டுல இருக்க சுமார் 1250 டன் குப்பைகள், எப்படி 1250 டன், அந்த 1250 டன் குப்பைகளையும் நம்ம வெள்ளலூர் குப்பை கிடங்குல தாங்க கொட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வர 2013 நினைக்கிறேன், 2013 வெள்ளலூர் குப்பை கிடங்குல 2013 இங்க வந்து வெள்ளூர் குப்பை கிடங்குல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்துல பெரிய பாதிப்பு வந்துச்சு. இங்க இருக்க மக்கள்னால சுவாசிக்க முடியல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அவங்களுக்காக கூட நிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இல்ல, கட்சிகள் இல்ல. அந்த மாதிரி இருந்த சமயத்துல மக்கள் தன்னெழுச்சியா போராடினாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, சில நல்லவர்கள், சில முன்னவர்கள், சில மக்கள் நல விரும்பிகள் 2013 பசுமை தீர்ப்பாயத்துல, அதாவது அங்க வந்து வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவங்க சொந்த பணத்துல நடத்தினாங்க. அதோட தீர்ப்பு என்னன்னா, இங்க குப்பை கொட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காரும் போது திடீர்னு ஒரு அதிர்ச்சி. அதாவது கட்டுப்பாடுகளுடன் குப்பை கொட்டப்படும். சரிப்பா, என்ன கட்டுப்பாடுனா இங்க வந்து பயோ மைனிங் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வரோம். அதாவது இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் நாங்க அழிக்க போறோம். அதே மாதிரி அந்த டைம்ல வந்து 1000 டன் குப்பைகள் வந்துட்டு இருந்துச்சு. மீதி 500 டன் குப்பைகளை வந்து 69 MCC மைக்ரோ கம்போசிங் சென்டர் அப்படின்னு சொல்லி 69 MCC வந்து
இந்த நம்மளோட கோவை மாநகராட்சி சுத்தி நாங்க உருவாக்குறோம். அங்க வந்து தினமும் சேரு குப்பைகளை வந்து அங்க கொண்டு போய் அதை அழிச்சிருவோம். இங்க இருக்க குப்பைகளையும் சீக்கிரம் அழிச்சிருவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பயோமைனிங் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த டைம்ல 15.5 லட்சம் டன் கன மீட்டர் குப்பைகள் இருந்துச்சு. 15.5 லட்சம் கன மீட்டர் டன் குப்பைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு நிகரானது. அந்த குப்பைகளை அழிச்சு கிட்டத்தட்ட 9 லட்சம் கன மீட்டர் குப்பைகளையும் அழிச்சாங்க. ஆனா இவங்க சொன்னாங்கல்ல, இங்க வர குப்பைகளை கம்மி பண்ணி அந்த 69 MCC மைக்ரோ கம்போசிங் சென்டர்ல நாங்க பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல, அத பண்ணல. அப்ப என்னாச்சுன்னா 69ல 35 தான் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அந்த 35லயும் இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த கம்போசிங் சென்டர் செயல்பட்டு இருக்கு. அங்கேயும் எத்தனை குப்பைகள் வந்து இவங்க அழிக்கிறாங்கிறது தெரியல. ஆக அதாவது பசுமை தீர்ப்பாயத்திட்ட மாநகராட்சி கொடுத்த வாக்குறுதியில 20% கூட அவங்க நிறைவேற்றலைங்கிறதாங்க இங்க உண்மை. இதை இன்னொன்னு கேட்க முடியல. ஆனா இன்னும் அந்த தன்னார்வலர்கள், அந்த முன்னோர்கள், அந்த நல்லவர்கள் அந்த கோர்ட்ல வழக்கை தொடர்ந்து வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிலர் கேட்கறாங்க, சரிப்பா இந்த குப்பையெல்லாம் நாங்க எங்கப்பா போய் கொட்டுறது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கமெண்ட்ல எல்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, அதுதான் நாங்க சொன்னோம், இந்த தீர்வை வந்து எங்களுக்கு கொடுத்தா இந்த பிரச்சனையே இல்லை. அதாவது இது குப்பையினால என்ன பிரச்சனை வந்துட போகுது, ஒரு இதுதானே வருது, அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், மனிதன் வாழ இன்றி அமையாது மூச்சு தாங்க. அந்த மூச்சை கூட நிம்மதியா விட முடியலன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை? அந்த மூச்சை கூட விட முடியல. நிலத்தடி நீர் மஞ்சள் கலர்ல வருது, குடிக்க வேண்டாம். அந்த தண்ணியில நம்ம யாராவது குளிக்க முடியுமா? இதெல்லாம் கேட்கறவங்கள இங்க வந்து மூச்சு விட சொல்லணும், அந்த தண்ணியில குளிக்க சொல்லணும். அப்பதான் இந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். இது தெரியாம வேடிக்கை பார்க்கறதுனாலதான் பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாலயோ கமெண்ட்ல இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன தீர்வுங்கிறாங்க. எல்லா தீர்வையும் நாங்களே சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு ஆட்சியாளர்கள்? இதுக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அந்த தீர்வை சொல்லணுமா? சரி, இப்ப தீர்வு தானப்பா வேணும், தீர்வையும் நாங்களே சொல்லிடுறோம், கேட்டுக்கோங்க. அது ஆல்ரெடி சொன்னதுதான். இங்க தற்போது உள்ள குப்பைகளின் அளவை கணக்கிட்டு இன்னும் 2 பயோமைனிங் திட்டம் செயல்படுத்த வேண்டும். 69 MCC யூனிட்டும் செயல் திட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இனி குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். அங்கிருக்கும் குப்பைகளை விரைவில் பயோமைனிங் திட்டத்தின் மூலம் அழிக்க வேண்டும். சிலரின் தனிப்பட்ட வருமானத்திற்காக இப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்கள் சுகாதார சீர்கேட்டை அனுபவித்து வருகிறார்கள். அந்த சிலரை கண்டறிந்து தண்டனை வழங்க வேண்டும். இப்பகுதியில் வெள்ளலூர் மட்டும் இல்லைங்க, இந்த குப்பைக்கிடங்கு சுந்தராபுரம் வரைக்கும் வருது, இந்த பக்கம் ஈச்சனாரி வரைக்கும் வருது, இங்க பட்டணம் வரைக்கும் வருது, சிங்காநல்லூர் வரைக்கும் அந்த குப்பையோட பிரச்சனைகள் இருக்கு. அந்த மதுக்கரை வரைக்குமே இருக்குது. அதனால இங்க பிறகு போகும் குழந்தைகளும் வளரும் குழந்தைகளும் தனது கடைசி காலத்தை நிம்மதியாக வாழ நினைக்கும் பெரியவர்களும் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். கோவையின் குப்பை தொட்டியாக கிணத்துக்கடவு தொகுதி உள்ளது. ஏன்னா கிணத்துக்கடவுல தான் வெள்ளலூர் இருக்குது. அதனாலதான் இந்த அரசு இந்த தொகுதியும் கட்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அவல நிலையை போக்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஒரு உறுதி, தளபதியின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை எடுத்து சென்று அவரை இப்பகுதிக்கு அழைத்து வருவேன். ஒருவேளை இந்த 10 மாசம் தாங்க உங்களுக்கு டைம். 10 மாசத்துல இங்க இதை செய்யல அப்படின்னா வர 2026ல தளபதியோட ஆட்சியில கோயம்புத்தூர்ல செய்ய போற முதல் வேலை இந்த குப்பை கிடங்கு அகற்றுறதா இருக்கும். சும்மா நாங்க வந்தோம் ஒரு 10ஓட 11 நின்னோம், எல்லாத்தையும் ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேரை வர வச்சோம், பேசணும் போனோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரச்சனையை கையில எடுத்துச்சுன்னா அதுக்கு நிரந்தர தீர்வு காணாம ஓடாது. இந்த மொத்த கூட்டத்தை இதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த மொத்த கூட்டமும் கலெக்டர் ஆபீஸ் நோக்கி பேரணியா போகும், கமிஷனர் ஆபீஸ் நோக்கி பேரணியா போகும், ஆர்ப்பாட்டம் நடக்கும். எங்க மக்களுக்காக உருவாக்குனதுதான் தமிழக வெற்றி கழகம். எங்க மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விடாம போராடுவோம். ஏன்னா எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. 250 கோடியை விட்டுட்டு வந்தவர் எங்க தலைவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் 2000 கோடி இல்ல, காலம் ஃபுல்லா அவர் இருந்ததுன்னா 20000 கோடி வரைக்கும் அவரால் சேர்த்திருக்க முடியும். ஆனா அது வேண்டாம், என் மக்கள் வேணும்னு சொல்லி வந்தவர். அப்பேற்பட்ட தலைவரை ஃபாலோ பண்றவங்க நாங்க. அப்ப நாங்க எப்படி இருப்போம் பாருங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து இவ்வளவு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒருங்கிணைச்சு எங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரு வேண்டுகோள், எங்களை போஸ்ட் ஓட்டக்கூடாதுங்கிறீங்களே, எத்தனை போஸ்ட் பர்மிஷன் வாங்கி இங்க ஓட்டுறாங்க? அவங்கெல்லாம் பர்மிஷன் கேட்க மாட்டீங்களா? ஆளுங்கட்சியா இருந்தா ஓட்டலாம், நாங்க ஓட்டக்கூடாதா?
எல்லாத்தோட பாதுகாப்பும் எங்க கொடியும் பறக்கும். சத்தியம். நன்றி, வணக்கம். தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம். அப்படியே இருங்க. இப்ப நம்ம சொல்ல போற கோஷம் இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, கோயம்புத்தூர் கலெக்டருக்கு, கார்பரேஷன் கமிஷனருக்கு இல்ல, தமிழக முதல்வர் வரைக்கும் கேட்கணும். விண்ண பழக்கணும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தளபதியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், டிவிகேவின் ஆர்ப்பாட்டம், டிவிகேவின் ஆர்ப்பாட்டம். தூங்காதே 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 தூங்காதே, மாவட்ட நிர்வாகமே தூங்காதே, மாவட்ட நிர்வாகம் தூங்காதே. எரியுது 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 எரியுது, மக்கள் மனசு எரியுது, மக்கள் மனசு எரியுது. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், மக்களின் பிரச்சனையை தீர்க்க அஞ்ச மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், போராட்டத்தில் இருந்து ஓய மாட்டோம். வெள்ளலூர் மக்களே, வெள்ளலூர் மக்களே, வெள்ள மனசு மக்களே, வெள்ள மனசு மக்களே, மாறும் பாரு ஆட்சி, மாறும் பாரு ஆட்சி, இந்த கூட்டணி சாட்சி, கூட்டணி சாட்சி. நன்றி நன்றி. சரி, எல்லாரும் ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. இதே மாதிரி தளபதி என்ன சொன்னாலும் இங்க வந்து நிறைய பேரை நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா காவல்துறை வந்து நமக்கு அவ்வளவு அனுமதி இல்லைன்னு சொன்னேன். அதனால பலர் வரல. அவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. அடுத்த தடவை நிச்சயமா தளபதி ஏப்ரல் மாசம் வராரு. அன்னைக்கு கோயம்புத்தூரே நம்ம அங்கதான் இருக்க போறோம். அதே மாதிரி இந்த குப்பை கிடங்கு வரனால ஒன்னு சொல்றேன், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெரியவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. குப்பையை தரம் பிரிச்சு போடணும். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போடணும். ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம்னா அதுல இட்லி தோசை கட்டி கொடுக்கறாங்க, இலையும் இருக்கும், பேப்பரும் இருக்கும், கவரும் இருக்கும். சட்னி சாம்பாரும் கவர்ல தான் கொடுக்கறாங்க. அதை பிரிச்சு அந்த கவரை தனியாவும் அதே மாதிரி அந்த பேப்பர்ல தனியாவும் குப்பை போடுறதுக்கு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து குப்பை வண்டி வந்துச்சு அப்படின்னா குப்பை வண்டி வந்துச்சுன்னு சொல்லாதீங்க, சுத்தம் செய்யற வண்டி வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க, சுத்தம் பண்றவங்க வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா குப்பை போடுறது நம்ம, சுத்தம் பண்றது அவங்க. பேரு நம்ம சுத்தக்காரங்க, அவங்க குப்பைக்காரங்க இல்ல, அவங்க தான் சுத்தம் பண்றவங்க. அதனால இப்ப இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க குழந்தைகளுக்கெல்லாம். நானும் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துறேன். ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா போங்க, எல்லாம் சாப்பிட்டு போங்க. சந்தோஷம். நன்றி, வணக்கம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். 300-400 பேர் வருவோம்னு நினைச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே சுற்று மக்கள் பொதுமக்களோட ஆதரவோட 2000க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இதை வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டோம். இன்னையோட முடிஞ்சிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், அவ்வளோதான், வெள்ளூர் குப்பை கிடங்கு அப்படி இல்லை. இதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகள் நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்போம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெற்கு மாவட்டம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தளபதி அவர் கோயம்புத்தூருக்கு வர திட்டமாக தான் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. தளபதி கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லை, 234 தொகுதிக்கு வர போகிறாருங்கிறது உண்மை. அந்த டைமில் ஏதாச்சும் மக்களை சந்திக்கிறதுக்கு தான் 234 தொகுதிக்கு வராருங்க. இந்த மக்கள் வெள்ளூர் மக்களை தனிப்பட்ட வெள்ளூர் பிரச்சனைகளை அவர் காதில் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுப்பார். அது கண்டிப்பாக வெள்ளூர் மக்களை தளபதி பார்ப்பார். தெற்கு மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எங்களோட ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்கு நிற்கிறது கிணத்துக்கடவு தொகுதி. கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் 18,000 பேர் தன்னார்வமாக உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க. அந்த டேட்டாவோட எங்கிட்ட இருக்கு. உறுப்பினர்னா சாதாரணமாக போய் பேப்பர் எழுதி உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்னெல்லாம் வாங்க முடியாது. ஒருத்தருக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராகவே இருக்க முடியும். இப்போ நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கே ஓட்டர் ஐடியில் பிரச்சனை இருந்தாலும் நான் உறுப்பினர் ஆகவே முடியாது. நீங்கள் இது சார், நீங்கள் ஒரு வாக்காளர்னா 18 வயசு மேலான வாக்காளர் இல்லை, வாக்காளர் அட்டை இருந்து உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கட்சிக்கே உறுப்பினராக முடியும்.